பாகனேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் நீண்ட நாள் பகையாயிற்று. நெருப்பும் நீரும் போல் இருக்கும் இரு குடும்பங்களுக்குள் சம்பந்தம் என்றால் அது சரியாக வருமா? நீரின் இயல்பு நெருப்பை அணைப்பதுதானே. நெடுநாளைய பகை தீ இதன் மூலம் அணைந்து விடும் அல்லவா? அதனால்தான் இந்த சம்பந்தத்திற்கு கடுமையான எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்காமல் சம்மதித்து விட்டேன். இந்த திருமணத்தில் கல்யாணிக்கு சம்மதம் தானே? கை கட்டாது போய்விடுமோ கரும்பு என்று கலங்கிய நேரத்தில் அந்த கரும்பு தன்னைத்தானே பிடிந்து கொண்டு இனிய சாரினை இளம் பிள்ளையின் வாயில் பொழிந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு இன்ப சுகத்தோடு இதயம் மலர்ந்திட மகிழ்ந்து கூத்தாடிக் கொண்டிருக்கிறாள் என் தங்கை கல்யாணி. என்ன அப்படியானால்? ஆமாம் சுந்தரி, கல்யாணியும் வைரமுத்தனும் நீண்ட நாட்களாக காதலித்திருக்கிறார்கள். வைரமுத்தன் இல்லாவிட்டால் தனக்கு வாழ்வே இல்லை என்று உறுதியோடு இருந்திருக்கிறாள் கல்யாணி. இருமனம் ஒருமனப்பட்டதுதானே திருமணம். அதனால்தான் சங்கடமான சில சம்பவங்களுக்கு பிறகும் நான் இதை ஏற்றுக்கொண்டேன். ஆச்சரியமாக இருக்கிறதே, கல்யாணியா இந்த அளவிற்கு துணிச்சலாக நடந்து கொண்டாள்? அவர்கள் எப்போது எங்கே சந்தித்தார்கள்? பாகனேரி பரிவட்ட திருவிழாவின் போது அனைத்து அம்பலக்காரர்களையும் அழைத்திருந்தேன். வல்லத்தரையனும் வைரமுத்தனும் அந்த விழாவுக்கு வந்திருந்தார்கள். அப்போதுதான் வைரமுத்தனும் கல்யாணியும் சந்தித்து காதல் வசப்பட்டிருக்கிறார்கள். மிகவும் ரசமான கதையாயிருக்கிறதே. இதற்கு மேலும் தாமதம் செய்யாமல் அவர்கள் திருமணத்தை நடத்த நீங்கள் முன்வந்ததுதான் சரி. பாவம் கல்யாணி, இன்னும் எவ்வளவு நாட்களுக்குத்தான் காத்திருப்பாள்? நீயும் எவ்வளவு நாள் தான் காத்திருப்பாய்? அதற்காகவும் தான் உடனே திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து விட்டேன். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், என் பொருட்டு நீங்கள் எதையும் மாற்றிக்கொள்ள வேண்டியதில்லை. நீங்கள் என்னிடம் கொண்டுள்ள அன்பை சுமந்து கொண்டு என் வாழ்நாள் முழுவதும் இப்படியே இருந்து விடுவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். நம் காதலுக்குரிய அங்கீகாரம் மட்டும் எனக்கு கிடைத்து விட்டால் அதுவே போதும். அதை பற்றி உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த வாளுக்கு வேலி உன் தியாக உள்ளத்திற்கு பரிசாக என்றோ தன்னை தந்துவிட்டான். அதற்கு அடையாளமாக கல்யாணியின் திருமணம் நடந்த சில நாட்களிலேயே நம் திருமணமும் நிச்சயம் நடக்கும். அந்த நாளுக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். அது நடந்தால்தான் என்னை பார்த்து நீ பாகனேரி அம்பலக்காரருக்கு வைப்பாட்டியாகத்தானே இருக்கிறாய் என்று கேட்டுவிட்டு விலகி சென்ற வடிவு என்னை தேடி வருவாள். அக்கா, நான் பேசியதெல்லாம் தவறு. உன்னை அவர் ஊரறிய தன் மனைவியாக ஏற்றுக்கொண்ட பிறகு இனி யாரும் என்னிடம் உன்னை பற்றி தவறாக பேச மாட்டார்கள். நானும் உன்னை அது போன்ற வார்த்தை சொல்லி அவமதிக்க மாட்டேன் என்பாள். ஓ, வடிவு உன்னிடம் அப்படியெல்லாம் பேசினாளா? தனது உடன் பிறந்த தமக்கை தாயும் தந்தையும் மடிந்த பிறகு தாய்க்கு தாயாக இருந்து வளர்த்த அக்கா என்பதையெல்லாம் மறந்து உன்னை அப்படி ஒரு வார்த்தை சொல்லி அவமதித்தாளா? வடிவு அப்படி பேசியதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அவள் தன் குணத்துக்கு ஏற்றபடிதான் பேசியிருக்கிறாள். என்ன சொல்கிறீர்கள்? அவள் எந்த இடத்திற்கு சென்றிருக்கிறாளோ அந்த குணத்துக்கு தகுந்தபடி பேசியிருக்கிறாள் என்கிறேன். ஓ, வனிதாமணி அப்படிப்பட்டவள். அவளோடு இருப்பதால் வடிவு அப்படி பேசுகிறாள் என்கிறீர்களா? அது மட்டுமல்ல, அவளது எதிர்பார்ப்புகளே வேறு விதமாக இருப்பதால் அதற்கேற்ப எதற்கும் துணிந்து விடுவாள் என்கிறேன். மறுபடியும் ஏதோ பூடகமாக பேசுகிறீர்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இப்போதைக்கு வடிவின் நிலை உனக்கு புரியாமல் இருப்பதே நல்லது சுந்தரி. ஒன்று மட்டும் நிச்சயம். என்ன? வடிவு பழைய வடிவாக உன் அன்புக்குரிய தங்கையாக வருவாள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதற்குரிய பக்குவம் வந்து அவள் தானாக திரும்பி வரும் நாளுக்காக உன்னோடு சேர்ந்து நானும் காத்திருப்பேன். அப்படி வந்துவிட்டால் அவளுக்குரிய மாப்பிள்ளையை தேடி ஒரு தந்தையின் ஸ்தானத்திலிருந்து அவளுக்கு மனம் செய்து வைக்க தயங்க மாட்டேன். எவ்வளவு உயர்ந்த உள்ளம் உங்களுக்கு! என் தங்கையை பற்றி என்னை விட நீங்கள் அதிகமாக சிந்திக்கிறீர்கள். முதலில் உங்கள் தங்கையின் திருமணம் சிறப்பாக நடைபெறட்டும். பிறகு வடிவை பற்றி பேசுவோம். என் தங்கையின் திருமணம் தான் உறுதியாகிவிட்டதே. இனி அதில் எந்த மாற்றமும் இல்லை. இரு அம்பலக்காரர்களும் இணைந்து நடத்தப் போகும் திருமணம் அல்லவா? ஜாம் ஜாம் என்று அமர்க்களமாகத்தான் நடக்கும். அதுதான் இல்லை. வல்லத்தரையன் மரணம் அடைந்து சிறிது காலம்தான் ஆகியிருக்கிறது என்பதால் மிகவும் எளிமையாகத்தான் கல்யாணியின் கல்யாணம் நடக்கப் போகிறது.
அனைத்து சௌபாக்கியங்களும் பெற்று அமோகமாக வாழுங்கள். கல்யாணி, உன்னை 10 மாதங்கள் வயிற்றில் சுமந்தவள் நானாக இருக்கலாம். ஆனால் அன்று முதல் இன்று வரை தன் மனதில் சுமந்து ஒவ்வொரு கணமும் உன்னுடைய நலத்தையே சிந்தித்துக் கொண்டிருப்பவன் உன் அண்ணன் வாளுக்கு வேலிதானம்மா. அவனிடம் ஆசி பெற்றுக்கொள். கல்யாணி, என்ன இது? உன் விருப்பப்படியே உன்னை வைரமுத்தனுக்கு மனமுடித்து தந்துவிட்டார் நம் மன்னன். அதற்கு பிறகும் நீ இப்படி கண் கலங்கி நின்றால் அவர் மனம் தாங்குமா? கணவன் வீட்டிற்கு சென்று புது வாழ்வு தொடங்க போகும் நீ மகிழ்ச்சியோடு சென்றால்தானே நம் அண்ணன் மனமும் நிம்மதியாக இருக்க முடியும். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள். சிவனாரும் பார்வதியார் போல என்றென்றும் ஒன்றாக இருங்கள். எழுந்திருங்கள். கல்யாணி, கணவன் என்பதற்கு என்ன பொருள் தெரியுமா? கண்ணவன் என்பதைத்தான் கணவன் என்றார்கள். அதனால் இனி நீ இந்த உலகத்தை உன் கண்ணால் பார்ப்பதை விட உன் கணவன் கண்ணால் தான் பார்க்க வேண்டும். அவர் விருப்பப்படி நடந்து கொள்ள வேண்டும். அன்பு காட்டுவதில் தாயாக, தொண்டு செய்வதில் தாதியாக, பொறுமை காட்டுவதில் பூமாதேவியாக, ஆலோசனை சொல்வதில் மந்திரியாக ஒரு பெண் இருக்க வேண்டும் என்பார்கள். அதே நேரம் அவராக கேட்காமல் நீயாக எதையும் சொல்லக்கூடாது. புரிகிறதா? வைரமுத்தா, உனக்கு அதிகமாக சொல்ல தேவையில்லை. வாழ்ந்தால் உன்னோடுதான் வாழ வேண்டும், இல்லையேல் திருமணமே செய்து கொள்ளாமல் இருந்துவிட வேண்டும் என்று நினைத்தவள் என் தங்கை கல்யாணி. அவளை கண்கலங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு. வாளுக்கு வேலி, இதையெல்லாம் வைரமுத்தனுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கல்யாணியைப் போலவே வைரமுத்தனும் வாழ்ந்தால் கல்யாணியோடுதான் வாழ்வேன் என்று பிடிவாதமாக இருந்தவன். கல்யாணியை எப்படியாவது சந்திக்க வேண்டும் என்று பட்டமங்கலத்தில் அவன் தவித்த தவிப்பிருக்கிறதே, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியா? அப்படியா என்று இவ்வளவு சாதாரணமாக கேட்டுவிட்டீர்கள்? இவன் நிலையை பார்த்து பரிதாபப்பட்டுதான் நானே வாரம் ஒருமுறை இரு நாட்டு எல்லைக்கும் நடுவே உள்ள கோவிலில் குறிப்பிட்ட நாளில் இருவரும் சந்திக்க வேண்டும் என்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டேன். ஓ, தம்பியின் காதலை நிறைவேற்றுவதற்காக அக்காவாத நீயே தூது போனாயா? அதற்கான அவசியமே ஏற்படவில்லை. எங்களுக்கு முன்பே கல்யாணி அங்கு வந்து காத்திருக்க தொடங்கிவிட்டாள். நானும் என் தம்பியோடு அங்கு செல்ல தொடங்கினேன். என் மகள் வெள்ளிக்கிழமையானால் அந்த கோயிலுக்குத்தான் போக வேண்டும் என்று அடம் பிடித்து புறப்பட்டு சென்றது. நான் கூட வருகிறேன் என்றால் வயதான காலத்தில் நீ ஏன் சிரமப்படுகிறாய் என்று மிகுந்த கரிசனத்தோடு என்னை விலக்கிவிட்டு சென்றதும் இதற்காகத்தானா? பார்த்தாயா அதப்பா, நமக்கு தெரியாமல் நம்மை சுற்றி என்னென்னமோ நடந்திருக்கிறது. நாம் தான் அதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறோம். ஆமண்ணா, கல்யாணிக்கு பக்தி முத்திவிட்டது என்றுதான் நினைத்தேன். ஆனால் அது வைரமுத்தன் பக்தி என்று இப்போதுதான் தெரிகிறது. இந்த அளவிற்கு உறுதியாக இருந்து தங்கள் திருமணத்தை நடத்தச் செய்த வைரமுத்தன் தங்கள் இல்லற வாழ்வை நல்லபடியாக நடத்துவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள். எங்களது வாழ்க்கை எப்படி எல்லோருக்கும் வியப்பை ஏற்படுத்துகிறது என்று தெரியும். நம் தங்கைக்கு இப்படி ஒரு வாழ்வு அமைந்ததே என்று நீங்கள் நெகிழ்ந்து போவீர்கள். இதை கேட்கும்போது என் மனம் பூரிக்கிறது வைரமுத்தா. நீ உன் காதலில் எந்த அளவிற்கு உறுதியாக இருந்திருக்கிறாய் என்பதை இப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன். அதை அறியாமல் நானே உங்கள் திருமணத்தை தடுக்க பார்த்தேன். அதனால் என்ன அண்ணா? அதுதான் இப்போது நடந்து விட்டதே. வீரம்மா, இனிமேல் என் மகளுக்கு நீதான் தாய். எனக்கு உன்னை பற்றி நன்றாக தெரியும். நான் இல்லாத குறையே தெரியாத அளவிற்கு நீ அவளை பார்த்துக் கொள்வாய். அதேபோல் மாப்பிள்ளையும் தான் விரும்பி மணந்து கொண்ட மனைவி என்பதால் மிகவும் பிரியத்தோடு கவனித்துக் கொள்வார். ஆனால் அது மட்டும் போதாது. வேறென்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? எவர் முகத்திலும் விழிக்க மாட்டேன் என்று
தனது அறைக்குள் முடங்கி இருக்கும் வள்ளியம்மை. இவளை தனது மருமகளாக ஏற்றுக்கொள்ளும்படி நீதான் செய்ய வேண்டும். அவள் மனதில் இருக்கும் அந்த வஞ்சத்தை மாற்றி மீண்டும் நாங்கள் இயல்பாக பழக நீதான் வழிவகுக்க வேண்டும். என் இளமை கால தோழி இப்படி மாறிவிட்டதை நினைத்து நான் எவ்வளவு வருந்தி கொண்டிருக்கிறேன் தெரியுமா? அதை நீ மாற்ற வேண்டும். இப்போது வள்ளியம்மை எனக்கு சம்மந்தி. அதை அவள் உணரும்படி நீதான் செய்ய வேண்டும். அத்தை, நீங்கள் என் அம்மாவை பற்றி இந்த அளவிற்கு சிந்திப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிச்சயம் உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். கல்யாணி, இது வீரம்மா கையில் மட்டுமல்ல, உன்னிடமும் இருக்கிறது. வீரம்மாள் யோசனை கேட்டு அதன்படி நடந்து கொள். ஆகட்டும் அம்மா. அத்தை, புறப்படுவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது. இன்றைக்கே போக வேண்டுமா? இன்னும் 2 நாள் தங்கிவிட்டு பிறகு போகலாமே. அதற்கில்லை, சாந்தி முகூர்த்தம் நடத்த இன்றைக்குதான் பொருத்தமான நாள். இன்று விட்டு விட்டால் இந்த மாதத்தில் வேறு நாட்களே இல்லை. அதனால்தான் போயே தீர வேண்டும் என்று சொல்கிறோம். அதுவும் சரிதான். வாளுக்கு வேலி, இன்னும் 2 நாட்களுக்கு பின்பு அழைத்து வந்து விடுவோம். அதனால் என்ன? ஆமண்ணா, பட்டமங்கலமும் பாகனேரியும் அருகருகே இருக்கும் ஊர்கள் தானே. எப்போது வேண்டுமானாலும் வந்துவிட்டு போகலாம். அதுவும் சரிதான். புறப்படுங்கள். கல்யாணி, உன் அண்ணனே சொல்லிவிட்டார். அவர் மனம் மாறுவதற்கு முன்பு நாம் பட்டமங்கலம் புறப்பட்டு விடலாம். ஒரு சிறு வேண்டுகோள். வாளுக்கு வேலி, என்ன வேண்டுகோள்? எதுவாக இருந்தாலும் உரிமையோடு கேள். கல்யாணி மனம் முடித்து முதலாக பட்டமங்கலத்திற்கு வருகிறாள். அதனால் அவளுக்கு துணையாக அவளுடைய நடன ஆசிரியை வடிவாம்பாளும் 2 நாட்கள் அவளுக்கு துணையாக தங்கிவிட்டு வரட்டும். ஏன்? பட்டமங்கலம் கல்யாணிக்கு புது இடம் அல்லவா? கல்யாணிக்கு வடிவு குருநாதர் மட்டுமல்ல, நல்ல தோழியாகவும் இருப்பவள். வடிவு வருவது கல்யாணிக்கு மிகவும் துணையாக இருக்கும். அண்ணா, வைரமுத்தன் இருக்கும்போது கல்யாணிக்கு வேறு துணை வேண்டுமா என்ன? அதப்பா, நீ சொல்வது சரிதான். ஆனால் கல்யாணி இப்போது வைரமுத்தரின் மனைவியாக அங்கு போகிறாள். அதனால் தன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள தோழியாக வடிவு அங்கு போவதும் அவசியம்தான். வீரம்மா, நீ என்ன சொல்கிறாய்? தாராளமாக வரட்டும். வடிவு கல்யாணிக்கு குருநாதரும் தோழியும் மட்டுமல்ல, சுந்தராம்பாளுக்கு தங்கையும் அல்லவா? அப்படி பார்த்தால் வடிவு நமக்கு சொந்தமும் ஆகிறாள். அதனால் வடிவுக்கான அனைத்து உபச்சாரங்களும் பட்டமங்கலத்தில் நிச்சயம் கிடைக்கும். பிறகென்ன வாளுக்கு வேலி? அவர்கள் புறப்படட்டும். சரி அம்மா, புறப்படுவோம். கல்யாணி, ஏன் இந்த வெட்கம்? இதென்ன கேள்வி? நாம் பல நாட்களாக சந்தித்து பழகியவர்கள் தானே. இருந்தாலும் அந்த நிலை வேறல்லவா? அதற்கும் இதற்கும் என்ன மாற்றம்? எந்தெந்த சூழ்நிலையிலோ எங்கெங்கோ சந்தித்து உரையாடினோம். இப்போது பட்டமங்கலத்திற்கே உங்கள் மனைவியாக வந்திருக்கிறேனே. இதற்காக உன் அண்ணனிடம் கடுமையாக வாதாடினாயாமே. அதனால் தானே எனக்கு இந்த வாழ்க்கை கிடைத்தது. உன் அண்ணன் உன்னை எனக்கு மனம் செய்து வைக்க சம்மதிக்காமல் போயிருந்தால் என்ன செய்திருப்பாய்? அவரிடம் சொன்னது போல் கடைசி வரை கன்னியாகவே வாழ்ந்திருப்பேன். என் மீது உனக்கு அவ்வளவு காதலா? அதை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா?
சற்று இப்படி வந்து நில்லுங்கள். ஏன்? முதலில் மனைவி கணவர் காலில் விழுந்து ஆசி பெற வேண்டும் என்பதுதான் மரபு. ஓ, அப்படியா? கல்யாணி, நீ என் மீது எவ்வளவு பக்தி கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்றாக அறிவேன். அத்தோடு நாம் இருவரும் இணைந்து வணங்க வேண்டிய தெய்வம் ஒன்று இங்கேயே இருக்கிறது. முதலில் நாம் அதை வணங்குவோம். என்ன பார்க்கிறாய் கல்யாணி? இவையெல்லாம் என்னவென்று உனக்கு புரியவில்லையா? இது உன் அண்ணன் கருத்தாதப்பனால் என் அண்ணன் தலையிலிருந்து அறுத்து எறியப்பட்ட குடுமி. இது என்ன தெரியுமா? என் அண்ணன் காளையின் கொம்புகளில் பாய்ந்ததால் குபு குபுவென்று பெருகிய ரத்தத்தில் நனைந்த அவரது ஆடைகள். இவை இரண்டும் என் அண்ணன் எனக்கு விட்டுச் சென்ற தன்மான உணர்வை தூண்டும் அடையாள சின்னங்கள். இவற்றை பற்றி ஒரு நாள் கூட நான் நினைக்காமல் இருக்க மாட்டேன். அப்படி நினைக்கும் போது இதற்கு காரணமான பாகநெறியை பற்றியும் நான் சிந்திக்காமல் இருக்க மாட்டேன்.